இந்தியாவுடைய முதல் புத்த மதத்தைச் சேர்ந்த நீதிபதி தான் B.R. கவாய் அவர்கள். அம்பேத்கர்னால தான் எனக்கு இந்த பதவியே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி போகிற எல்லா இடத்துலையுமே பேசக்கூடிய ஒரு நபர். எத்தகைய தாக்குதல் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உச்சநீதிமன்றத்தின் மீது வந்தாலுமே அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாவற்றை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பதிவு பண்ணக்கூடியவர் தான் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு B.R. கவாய் அவர்கள். அவர் மீது தான் நேற்றைக்கு காலணி என்பது வீசப்பட்டிருக்கு. அதாவது நேற்றைக்கு 11:35 போல B.R. கவாய் அவர்கள் ஒரு வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு நீதிபதியோடு சேர்ந்து. அப்படி விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்த 71 வயதான ராகேஷ் கிஷோர் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் தான் அணிந்திருந்த அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூவை கலட்டி தலைமை நீதிபதியை நோக்கி வீசுறாரு. இப்படி வீசின உடனேயே அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அத்தனை பேருமே அவர் பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போதே சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்தியவரை இந்தியா ஒருபோதும் ஏற்காது அப்படின்ற கோஷத்தை அவர் எழுப்பிக்கிட்டே போறாரு. இந்த சம்பவம் நடந்த உடனேயே தலைமை நீதிபதி மிக தெளிவாக ஹேண்டில் பண்றாரு. அந்த விஷயத்தை ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்றாரு. யாருமே இதை வச்சு யாரும் பதற்றப்பட வேணாம், இதெல்லாம் ஒருபோதும் ஒன்றும் செஞ்சிடாது அப்படின்னு சொல்லி தலைமைத்துவ பண்போடு பக்குவமாக அவர் ஹேண்டில் பண்றாரு. இப்படி கோஷம் எழுப்பின இந்த ராகேஷ் கிஷோரை பிடித்த அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே டெல்லி போலீஸ் கிட்ட அவரை ஒப்படைக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விசாரிச்சா அவருடைய பாக்கெட்ல ஒரு ஒயிட் பேப்பர் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த ஒயிட் பேப்பர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்துவரை இந்தியா ஒருபோதும் ஏற்காது, இந்தியாவில் இந்துக்களை அவமானப்படுத்துவதை இந்துக்களும் ஏற்க மாட்டார்கள் அப்படின்ற அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இதுல தான் நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா ஆஸ்துரையை வாஞ்சிநாதன் கொல்லும் போது இதே மாதிரி பாக்கெட்ல வாக்குமூலம் இருந்துச்சு. காந்தியை கோட்ஸே கொல்லும் போது இதே மாதிரியான வாக்குமூலம் இருந்துச்சு. அப்போ இது யாருடைய மாடலாக இருக்கிறது, யார் இந்த தாக்குதலுக்கு பின்னணி இருக்கிறார் அப்படின்ற சந்தேகம் எல்லோருக்குமே வருதா இல்லையா? இது குறித்து விசாரித்த அந்த டெல்லி போலீஸ் 3 மணி நேரம் இவரை விசாரிக்கிறாங்க. யார் இந்த ராகேஷ் கிஷோர் அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்ததுல மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மயூர் விகார் அப்படின்ற ஏரியாவை சேர்ந்தவராக இருக்கிறாரு. பார் அசோசியேஷன், சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன்ல இவர் மெம்பராகவும் இருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு காரணமாக அவர் என்ன வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, செப்டம்பர் 16ஆம் தேதி ஒரு வழக்கு தலைமை நீதிபதி கவாய் அவர்களுக்கு முன்பு வருது. அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இவர் வாழக்கூடிய அதே மாநிலத்தில் இருக்கக்கூடிய கஜுராஹோ டெம்பிள் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஜவாரி கோயில், இதுல 7 அடிக்கு ஒரு விஷ்ணு சிலை என்பது இருக்கு, அது ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு என்பது கவாய் அவர்களுக்கு முன்பு வருது. இந்த வழக்கை எடுத்துக்கொண்ட கவாய் அவர்கள் சும்மா விளம்பரத்துக்காக ஏதாவது போடுவியா, போய் உன் தெய்வத்துக்கிட்டே எதா இருந்தாலும் போய் சொல்லிக்க, நீ விஷ்ணுவுடைய பக்தன் தானே, நீ போய் அங்க போயிட்டு தியானம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமான வார்த்தைகளால அந்த வழக்கை போட்ட அந்த வழக்கறிஞரை திட்டி அனுப்புறாரு. உடனே இது சமூக வலைதளத்துல மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறுது. என்னன்னா, சனாதன தர்மத்தையே தலைமை நீதிபதி கொச்சைப்படுத்திட்டாரு, கடவுள் விஷ்ணுவை கொச்சைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பாஜக RSS ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே தலைமை நீதிபதியை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக தலைமை நீதிபதி ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, நான் எல்லா மதத்தையுமே மதிக்கக்கூடியவன் தான், இந்த வழக்கே தப்பான வழக்கு, இந்த ஜவாரி கோயில் என்பது ASI கட்டுப்பாட்டில் இருக்கு, அதாவது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அவங்க கிட்ட தான் போய் மனு கொடுக்கணும், அவங்க தான் அதில் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும், உச்சநீதிமன்றத்திற்கு இதில் எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ வீம்புக்குன்னு ஒரு வழக்கை போட்டு இப்படி வந்ததுனால தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன், என்னுடைய வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆனால் இந்த விளக்கத்தை கொடுத்த போதும் கூட இந்த தாக்குதல் என்பது நடந்திருக்குங்க. அதுவும் இந்த தாக்குதல் நடந்த நேரம் தான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. செப்டம்பர் 16ஆம் தேதியே இந்த ரிமார்க்கை தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார்ல, ஏன் அக்டோபரில் தாக்குதல் நடத்துறீங்க, அதுவும் பீகாருடைய தேர்தல் அறிவிக்கக்கூடிய அதே நாளில் பகலில் ஏன் அந்த தாக்குதல் நடக்கணும்? அப்படி தாக்குதல் நடத்தும் போது சனாதன தர்மத்தை எதிர்த்தால் இதுதான் நடக்கும் என்ற அந்த பிரச்சாரம் ஏன் செய்யப்படுது? ஏன்னா இதே பிரச்சாரம் தான் மோடி, அமித்ஷா பீகாரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதனுடைய பின்னணி யாராக இருக்கிறாங்க? இது மட்டுமா, 2 நாளைக்கு முன்னாடி தான் தலைமை நீதிபதி அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரையும் அது சட்டத்தின் ஆட்சிகள் தான் இருக்குமே தவிர இங்கே புல்டோசர் ஆட்சிலாம் கிடையாது, புல்டோசர் நீதி கிடையாது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காக தான் இந்த தாக்குதல் என்பது நடந்திருக்கு அப்படின்ற கேள்வி நமக்கு எழுதா இல்லையா? ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு அவர்களை கொச்சைப்படுத்தி விட்டார், சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்னா உண்மையிலே யார் கொச்சைப்படுத்தினாங்க? தலைமை நீதிபதியா? ASI தானே? அப்படி 7 அடிக்கு சில விஷ்ணு சிலை மோசமாயிருக்கு அப்படின்னா ASI தானே அதை சரி பண்ணியிருக்கணும். ASI யார் கீழே இருக்கு? ஒன்றிய பாஜக அரசு கீழே தானே இருக்கு. அப்போ ஒன்றிய பாஜக அரசு விஷ்ணு சிலை தலை பாகம் எல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு, அதை சரி பண்ணவே இல்லை. சனாதன தர்மத்தை கொச்சப்படுத்தி ஒன்றிய பாஜக அரசை பார்த்து இந்த ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் கோவப்படுவார், காலனி வீசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா
தலைமை நீதிபதிக்கு முன்னாடி போய் செருப்பை பேசுறாரு. அப்போ எப்படி ஒரு முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கு பாருங்க. அந்த காரணமே சரியில்லை பாருங்க. அப்போ இப்படியான தாக்குதலை நடத்தி இந்த நபர் மீது ஊப்பா சட்டத்தை போடணுமா இல்லையா? காங்கிரஸ் கட்சியிலேருந்து, கம்யூனிஸ்ட்லேருந்து, முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து, முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன்லேருந்து, டிஎம்சி கட்சி, ஒட்டுமொத்த கட்சிகளுமே பயங்கரமான எதிர்ப்பாக இதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு மீது நடவடிக்கை எடுங்கன்றாங்க. உடனே இவர் எந்த வழக்கிலையுமே ஆஜராகக்கூடாது அப்படின்ற அந்த தகுதியவே பறிக்கிறாங்க. எஸ்சிபிஏ சங்கமாக இருக்கட்டும், SCORA சங்கமாக இருக்கட்டும், எல்லோருமே கண்டிக்கிறாங்க. ஆனால் பாஜக மட்டும் மையான அமைதி காமிக்கிறாங்க. தாக்குதல் நடந்தது தலைமை நீதிபதிக்கு மேலே. உடனடியாக பிரதமர் மோடி கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்திருக்கணும். உடனடியாக உள்துறை அமைச்சர் மீது எதிர்ப்பு வந்திருக்கணும். ஏன்னா தலைமை நீதிபதியுடைய பாதுகாப்பை Z+ செக்யூரிட்டி கீழே இருக்கிறவர். அவர் மீது எப்படி தாக்குதல் நடந்துச்சு அப்படின்ற விளக்கத்தை உடனடியாக அதை பொறுப்பாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் கேட்டிருக்கணும். சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மெகுவால் அவர் தான் துடிதுடிச்சுட்டு முதல்ல ஓடி வந்திருக்குன்னு உச்சநீதிமன்றத்திற்கு. ஆனால் யாருமே வாய் திறக்கவே இல்லை. கபில் சிபல் கூட கேட்கிறாரு, கள்ள மௌனம் காக்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க, இவங்க 3 பேர் ஏன் இப்படி கள்ள மௌனம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி ஒட்டுமொத்த நாடுமே பிஜேபி ஏன் அமைதியா இருக்கு, இவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும் போதே அமித்ஷா என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு? 3 மணி நேரத்தில் இந்த ராகேஷ் கிஷோரை விடுதலை பண்ணுறாரு. அவர் எரிந்த அந்த ஷூவையும் கையில் கொடுக்குறாங்க, அவருடைய டாக்குமெண்ட்டையும் கையில் கொடுக்குறாங்க. போய் வீட்டுக்கு வாங்கன்னு ராஜ மரியாதையோடு அந்த டெல்லி போலீஸ் அனுப்பி வச்சதை பார்க்க முடியுது. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி காரணம் கேட்டால், இல்லை தலைமை நீதிபதி அவர் மீது எந்த வழக்கு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால விடுதலை பண்ணிட்டோம் அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்டத்தனம் பாருங்க. தலைமை நீதிபதி ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அந்த முடிவை அவர் அப்படிதான் எடுப்பாரு. அதுக்காக தாக்குதல் பண்ணவனை விட்டுருவீங்களா? தலைமை நீதிபதிக்கு மேல தாக்குதல், இந்தியாவுடைய நீதித்துறையின் மீது தாக்குதல். இது உச்ச நீதிமன்றத்தில் எல்லாருக்கு முன்பு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? SCORA அப்படின்ற அமைப்பு என்ன தெரியுமா சொல்லுது? தலைமை நீதிபதியே இதில் விட்டு கொடுத்து போனாலும் காவல்துறை சும்மா விடக்கூடாது. ஏன்னா இதை கோர்ட்டில் வச்சே பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வழக்கறிஞர், சட்டத்தை மதிக்க வேண்டிய வழக்கறிஞரை இதை பண்ணியிருக்கிறார் அப்படின்றப்போ இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு இல்லைனா வராது, இது விட்டு கொடுக்க முடியாது. மக்கள் மத்தியில் கோர்ட்டுடைய மரியாதை குறைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட செயலாக தான் அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைத்த போதும் கூட அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் இவரை விடுதலை பண்ணுறாங்க. ஏன் அமித்ஷா மோடி மீது இதே மாதிரி செருப்பை வீசி அவர் விட்டுருங்கன்னு சொல்லி மோடி அமித்ஷா சொன்னால் விட்டுருவாங்களா? என்னங்க இது? Z+ செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய, பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை நீதிபதிக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லையா? செருப்பு வீசினவரை மன்னிச்சு விட்டாங்கன்னா உடனே விடுதலை பண்ணிடுவீங்களா? அப்படி விடுதலை பண்ண அந்த நபர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு? ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. बिल्कुल अफसोस नहीं है, ना 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 मैं माफ़ी मांगने वाला हूँ, ना मुझे अफसोस है। मैंने कुछ भी नहीं किया है। आप मेरे ऊपर सवाल उठा रहे हैं। परमात्मा ने जो करवाया वो मैंने किया, मैं करता नहीं, महज साक्षी हूँ। वो उसने करवाया, उसकी इच्छा पूरी हो। उसकी इच्छा होगी कि मैं जेल जाऊँ या मुझे फांसी लगा दी जाए या मुझे मार दिया जाए, तो वो परमात्मा की इच्छा है। मैं कहता हूँ वो परमात्मा की इच्छा पूरी हो। मैं 72 साल का हो गया हूँ, अब मैं कब तक झेलूँगा इस तरीके की घटनाएं, ये मुझे आप बता दें। நான் அப்படிதான் வீசுவேன், நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். கடவுள் தான் என்னைய தலைமை நீதிபதி மேலே போய் செருப்பு வீசிட்டுவான்னு அனுப்பி வச்சாரு, நான்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டாங்க. இன்னைக்கு அவர் ஹீரோ மாதிரி RSS கும்பல் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த நாடு இதை அனுமதிக்குது? பிரதமர் மோடியை விட அதிகபட்ச பதவி அதிகாரம் கொண்டவர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. எப்படி இந்த நாடு இதை அனுமதிக்குது? நாளைக்கு பிரதமர் மோடி, அமித்ஷாலேருந்து எல்லோருக்கும் செருப்பு வீசினாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கட்டுப்பாட்டில் போகும்? இன்னைக்கு BR கவாய் அவர்களை உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் செருப்பு வீசுறதை மன்னிச்சு வெளியே விடுறீங்க அப்படின்னா நாளைக்கு அவர் வெளியே போகும்போது இதே மாதிரி அவர் மீது இங்க ஊத்துறான் இல்லை வேற ஏதாவது எடுத்து அடிக்க வர்றான் அப்படின்னா இதே மாதிரி விட்டுட்டு போயிருவீங்களா? உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு இது. பிரதமர் மோடியுடைய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு. Z+ அதிகாரிகளை விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? ஏன் இது வரைக்கும் விளக்கம் கேட்காம இருக்கிறீங்க? ஒரு கேஸ் கூட போடாம எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து எப்படி அனுப்ப முடியுது? சரிங்க, அவர் சொல்றாரு விடுதலை பண்ண சொல்லி, ஒரு கேஸை போட்டு அனுப்ப வேண்டியதானே, ஒரு FIR போட வேண்டியதானே? ஏன் FIR போடல? அப்போ ஒரு பக்கம் ராகேஷ் கிஷோரை அவர் கண்டிக்கவும் மாட்டீங்க, அவர் மீது ஒரு கேஸையும் போட மாட்டீங்க, விடுதலை பண்றீங்க அப்படின்னா உங்க ஆளா ராகேஷ் கிஷோர் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா பிரதமர் மோடி இவர் விடுதலை ஆன பிறகுதாங்க பதிவே போடுறாரு. அதாவது கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முதல் நபரான பிரதமர் மோடி அவர்கள் 8 மணி நேரம் கழிச்சு தான் பதிவு போடுறாரு. அதுவும் அதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது வேலையில் இருந்தாருங்க, ட்விட்டரே பயன்படுத்தலைங்க, அவர் எப்படிங்க குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதுவும் கிடையாது. அதாவது வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் வென்றவர்களுக்கு இவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. எது? தலைமை நீதிபதி சம்பவம் நடந்த பிறகு. அதன் பின்பு சரத் பூர்ணிமா விழாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். அப்போ இவர் ட்விட்டர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. பயன்படுத்தி கொண்டு இருக்கும் போது கூட இவர்
கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. ஆனால் அமித்ஷா அவரை விடுதலை பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க, இதை நான் தலைமை நீதிபதி கிட்ட பேசினேங்க, இதெல்லாம் வந்துட்டு தப்பான ஒரு நடவடிக்கை, அவர் அமைதியாக இருந்ததுக்கு நான் பாராட்டுறேன்றாரு. என்னங்க சொல்ல வரீங்க? இது பேர் கண்டனமா? அவரை பிடிச்சி உள்ள விடுங்க, கடும் கண்டன நடவடிக்கை எடுங்க, இனிமேல் இது போன்ற யாரும் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நடவடிக்கை இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை தானங்க பிரதமர் மோடி சொல்லணும். ஆனால் அமைதியாக இருந்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றாருங்க, பாராட்டுகள்ன்றாருங்க. அப்போ இது போன்ற செருப்புகளை வீசினா அமைதியாக போயிடணுமா? அப்போ ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக தானே இந்த மாதிரி விஷயம் பண்றீங்க. இதுவே உயர் சாதியாக இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி மீது இப்படி செருப்பு வீசியிருந்தாங்க அப்படின்னா அந்த நாடு சும்மா இருந்திருக்குமா? RSS கும்பல் சும்மா இருந்திருக்குமா? இல்லை பிரதமர் மோடி தான் சும்மா இருந்திருப்பாரா? என்ன லாஜிக்ல இந்த பிரதமர் மோடி இந்த பதிவை போட்டாருன்னு தெரியல. இவராது 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பதிவு போட்டாரு. உள்துறை அமைச்சர் பதிவும் போடல, சட்டத்துறை அமைச்சர் பதிவும் போடல, பாஜகவுடைய அத்தனை அமைச்சர்களுமே கள்ள மௌனம் காக்கறாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது. அப்போ பீகாருடைய தேர்தல் நாளில் இந்த செருப்பு வீசும் சம்பவம் நடக்குது, புல்டோசர் நீதி கிடையாதுன்னு சொல்லும் போது இந்த செருப்பு வீசும் சம்பவம் நடக்குது அப்படின்றத பொருத்தி பார்க்க முடியுதா? இவன் கள்ள மௌனத்தோட பொருத்தி பார்க்க முடியுதா? இன்னைக்கு அவரை எல்லா மீடியாக்களும் போய் கேவலங்க அந்த மீடியாவோட நிலைமை. இன்னைக்கு 41 பேர் பலியாவதற்கு காரணமான விஜய்க்கும் இன்னமும் மீடியா வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. செருப்பு வீசின நபருக்கு அவரை ஹீரோவாக்கக்கூடிய வேலையில மீடியாக்கள் ஈடுபடுறாங்க. என்ன மாதிரியான லாஜிக் இது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. மீடியாக்கள் ஏன் இது போன்ற நபர்களை கண்டிக்கக்கூடிய இடத்துல, இது போன்ற நபர்களுக்கு எதிர்மறையான செய்திகளை காட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மீடியாக்கள் அவரை போய் பேட்டி எடுத்து அவரை பெருமைக்குரிய ஒரு பிம்பமாக காட்டக்கூடிய அவசியம் ஏன் வந்துச்சு அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அப்ப கோடி மீடியாக்களை ஒன்றிய பாஜக அரசு தான் இந்த விஷயத்துல இயக்குதா? இந்த கள்ள மௌனம் காக்கக்கூடிய பாஜகவுக்கு நான் ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். கரூர்ல 41 பேர் பலியானாங்க, அது காரணமான விஜய அவருக்கு ஆதரவாக ஒரு டெலிகேஷன் குழுவை அமைச்சீங்கல்ல, வந்துட்டு எதுக்கு செருப்பு வீசினீங்க, எப்படி செருப்பு வீச போச்சு அப்படின்லாம் கேள்வி வீசினீங்கல்ல. இன்னைக்கு தலைமை நீதிபதியை உச்சநீதிமன்றத்தில் வச்சு செருப்பு வீசிருக்கிறானே, ஏன் கள்ள மௌனம் காட்டுறீங்க? ஒரு டெலிகேஷன் குழுவை அமைக்க வேண்டியதானே? ஒரு உண்மைக்குரிய கண்டறியும் குழுவை அமைச்சு அதை விசாரிச்சு இதற்கு பின்னணியில் இருப்பவர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியதானே? ஒரு சினிமா நடிகருக்கே துடிச்சிட்டு ஓடியாரங்களே, தலைமை நீதிபதிக்கே அந்த துடிப்பு உங்களுக்கு வரல? அப்போ உங்களுடைய ரெட்டை வேஷங்க அம்பலமாகுது பாருங்க. இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசிய சம்பவம் என்பது மோடி ஆட்சிக்கு மிகப்பெரிய இழுக்கு. உண்மையிலே நியாயமானதாக இருந்தால் என்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட இழுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள்லேருந்து அமித்ஷா அவர்கள்லேருந்து எல்லாருமே வெக்கி தலை குனியணும். நம்ம இப்படி ஒரு பாதுகாப்பு உச்சநீதிமன்றத்தில் கூட கொடுக்க முடியலையே, நம்மளுடைய ஆட்சியில தான் நாடாளுமன்றத்தில் உள்ள புகுந்து அவன் ஒரு குண்டு தாக்குதல் நடத்திட்டு போனா, அதை வண்ண புகை குண்டுன்னு நம்ம மாற்றணும். இப்போ உச்சநீதிமன்றத்தில் உள்ள புகுந்து தாக்கிட்டான், எல்லா இடத்துலையும் தாக்குதல் நடத்துது, பக்கத்து நாடுகள் எல்லாமே நமக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்துறையும் சரியில்லை, வெளியுறவுத்துறையும் சரியில்லை, மிக மோசமான ஆட்சியை நடத்தியதற்கு பிரதமர் மோடி தான் வெக்கி தலைகுனியணும். இந்த விஷயத்துல நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, அந்த நபரை சும்மா விடக்கூடாது. ராகேஷ் கிஷோரை கண்டிப்பாக சூமோட்டாவா உச்சநீதிமன்றமே எடுத்து அவரை சிறைப்படுத்த வேண்டும். அவரை உச்சநீதிமன்றத்துடைய ஒரு SIT போட்டு அவரை விசாரித்து அவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கைது பண்ணணும். ஏன்னா செப்டம்பர் மாதம் நடந்ததுக்கு அக்டோபர் மாதம் தான் எதிர்வினை வருது அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய பின்னணியில் யாரோ இருக்கிறார்கள், அவரை விசாரிக்க வேண்டும், விசாரித்து அவர்களையும் குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை. நன்றி.